உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சூழ்ச்சியாளர்களுக்கு அடிபணிய போவதில்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 62வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். குருநாகல் மாளிகாப்பிட்டிய மைதானத்தில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன. அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அன்று ஜே.ஆர். அவர்கள் இந்த தேர்தல் வரைபடத்தை குழப்பிக் கொண்டார். இன்று எம்மை தூற்றுகின்றனர். முழு வரைபடத்தையும் குழப்பிக் கொண்டார். ராஜினாமா கடிதத்தை கையில் எடுத்தார். நான் ஒருவரிடமிருந்தும் ராஜினாமா கடிதத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. இது ஒரு சிகை அலங்கார கடை என கூறினேன். காரணம், அங்கு வர முடியும், அதே போல் செல்ல முடியும். நாம் அவ்வாறான கட்சியை கொண்டவர்கள். அப்படி இருக்கும் போது எம்மை தொடர்பு படுத்தி ஜனநாயகம் தொடர்பில் பேசுகின்றனர். இயலாதவர்கள் எம் மீது லேபிள் குத்த முனைவதாக எமது சகோதரர் விமல் கூறினார். உண்மையில் நான் என்ன செய்வேன்? ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருக்கு முடியாவிட்டால் நான் என்ன செய்வது? வழக்கொன்றை தொடுத்தாவது இவரை வெளியேற்ற வேண்டும் என அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். அவ்வாறு அவர்கள் எம்மை வெளியேற்ற முயன்றாலும் இந்த நாட்டில் உள்ள மக்களை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து விலக்க முடியாது என்பதனை நாம் தெளிவாக கூறிக்கொள்கின்றோம். மேரட்டே ஜனதாவ ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷேங்க ஐங்கரන්න බැරිය කියන එක අපි පැහැදිලිව කියනවා. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 62வது பூர்த்தி தின நிகழ்வுகள் குருநாகல் பகுதியில் இன்று நடைபெற்றன. அக்கட்சி தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் தொகுப்பு அடுத்து. SWRD பண்டாரநாயக்கவின் தலைமையில் டி.ஏ. ராஜபக்சவின் ஒத்துழைப்புடன் 1951 ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி பஞ்சமா சக்திகளை ஒன்றிணைத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தோற்றம் பெற்றது. இந்த கட்சி உருவாக்கப்பட்டு ஒரு வருட கால பகுதிக்குள் அந்த கட்சி பிரதான எதிர்கட்சியாக மாறியது. 1956 ஆண்டு மேலும் சில கட்சிகளுடன் ஒன்றிணைந்து பொதுமக்கள் ஐக்கிய முன்னணி என்ற பெயரில் உருவான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வெற்றிக்கு பண்டாரநாயக்கவின் பிரதமர் நியமனம் வழிகோலியது. எதிர்பாரா தருணத்தில் பிரதமர் SWRD பண்டாரநாயக்க கொலை செய்யப்பட்டமையானது கட்சியின் எதிர்கால பயணத்திற்கு மிகவும் சவாலாக அமைந்தது. பிரதமர் SWRD பண்டாரநாயக்கவுடன் கட்சியின் பயணத்தை நிறைவு செய்வதற்கு இடமளிக்காது அதன் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க முன்வந்தார். மீண்டும் கட்சியை கட்டி எழுப்புவதற்கு முனைப்புடன் செயற்பட்ட ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க உலகின் முதலாவது பெண் பிரதமர் என்ற பெருமையை பெற்றுக்கொள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி களம் அமைத்து கொடுத்தது. 1960 ஆண்டு நடைபெற்ற 2 தேர்தல்களிலும் 1965, 1970 மற்றும் 1977 ஆண்டிலும் ஆளும் மற்றும் எதிர்கட்சியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவு செய்யப்பட்டது. 1977 ஆண்டிற்கு பின்னர் பல்வேறு சவால்களை எதிர்கொண்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி புதிய புத்துணர்ச்சி பெற்று பண்டாரநாயக்கவின் புதல்வியான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க 1994 ஆண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். 2005 ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி புதியதொரு பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது. நாட்டின் அபிவிருத்தியை பின்தள்ளும் வகையில் 30 வருடங்களாக நிலவிய பயங்கரவாதத்தை தோற்கடித்த இந்த தலைமைத்துவமானது சில வருடங்களுக்குள்ளேயே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை உயர்நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. 61 வருடங்களின் பின்னர் மக்களின் கோரிக்கைகளுக்கு அமைய பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை உறுதி செய்து கொண்டுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இலங்கையை ஆசியாவின் அதிசயமிக்க நாடாக மாற்றும் பாரிய பொறுப்பை ஏற்று தலைமிகு ஆசியாவை நோக்கி பயணித்தல் என்ற தொனிப்பொருளில் 6வது ஆசிய பொருளாதார மாநாடு கொழும்பில் இன்று ஆரம்பமானது. அரசியல்வாதிகள் மற்றும் வலயத்தின் பொருளாதாரத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். இதன்போது பாகிஸ்தானின் திட்ட அமைச்சர் பிரதம உரையை ஆற்றினார். So let the South Asian Economic Summit come out with a Colombo consensus.
இந்த மாநாடு மூலம் கொழும்பு ஒருமித்த அமைப்பினை உருவாக்குவோம். அபிவிருத்தியின் பிரதிபலன்கள் அனைவருக்கும் சமமான விதத்தில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அதன் காரணமாக வறுமை அதிகரிக்கின்றது. சாதாரண பொருளாதார அபிவிருத்தியாக இருந்தாலும் அதன் பிரதிபலன்கள் மக்களை சென்றடையாவிடின் அது உண்மையான அபிவிருத்தி அல்ல. அபிவிருத்தி மக்களிடம் ஆரம்பமாக வேண்டும். அபிவிருத்தி மக்களிடம் நிறைவடைய வேண்டும். பிரஜைகள் முன்னணியின் தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்று டெல்தோட்ட லூல்கந்துர பிரதேசத்தில் இன்று நடைபெற்றது. இதன்போது பிரஜைகள் முன்னணியின் கண்டி மாவட்ட வேட்பாளர் ராமையா பரிமலா கருத்து வெளியிட்டார். மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு எத்தனையோ தலைமைத்துவங்கள் வந்துள்ளன. தனது சொந்த நிதியில் அல்லாது நமது தோட்ட தொழிலாளர்கள் பணிபுரியும் நிதியில் இருந்து சந்தா பணத்தை அறவிட்டுக் கொண்டு அவர்கள் தனது நலனை நோக்கி செல்கிறார்களே தவிர அப்பணத்தை கொண்டு கூட நமக்கு ஒரு அபிவிருத்தி திட்டங்களையும் மேற்கொள்ள கொடுத்து இல்லையா. இருப்பினும் கூட இதுவரை காலமும் அல்லாது நமது மலையகத்தை பொறுத்தவரையில் முதல் முறையாக லயத்திலே, அதாவது தோட்ட தொழிலாளியின் மகளுக்கோ மகனுக்கோ வாய்ப்பு, அரசியலில் புகக்கூடிய வாய்ப்பு வழங்கிய ஒரே தலைமைத்துவம் என்றால் அது அடித்து சொல்வேன் நமது பிரஜைகள் முன்னணியின் தலைவரும் செயலாளர் நாயகமும் ஆகிய ஜெயஸ்ரீரங்கா அவர்களே. இதை நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்காக பணியாற்றுவதற்காகவே ஜெயஸ்ரீரங்கா அவர்கள் நுவரெலியா மாவட்டம் மட்டுமல்லாது கண்டி மாவட்டத்திலும் தனது சேவையை நிலைநிறுத்துவதற்காக இவ்வாறான ஒரு ஏற்பாடை மேற்கொண்டுள்ளார். எனவே நீங்கள் அனைவரும் சிந்தித்து வாக்களியுங்கள். இத்தேர்தலின் ஊடாக நீங்கள் உங்களது உரிமைகளை வென்றெடுங்கள். வவுனியா மாவட்டத்தில் நிலவும் கல்வி தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் செய்யப்பட்ட முறைப்பாடுகள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. வவுனியா செட்டிக்குளம் மகாவித்தியாலயத்தின் அதிபர் நியமனம் மற்றும் மன்னார் மாவட்டத்தில் கோட்ட கல்வி அதிகாரிகளின் நியமனங்கள் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த விசாரணைகளுக்கு இலங்கை ஆசிரியர் சங்க தலைவர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட பிரதிநிதிகள் அழைக்கப்பட்டிருந்தனர். ஆசிரியர் சேவையில் ஒரு ஆளை இந்த அதிபர் பதவிக்கு நியமிச்சிருக்கிறாங்க. இது எவ்வளவு ஒரு பெரிய அநீதி. இது இலங்கை அதிபர் சேவை தரம் 2 சரி, தரம் 1 சரி ஒரு இருக்க வேண்டிய 1C ஸ்கூல் தான் செட்டிக்குளம் மகாவித்தியாலயம். அப்படி ஒரு ஸ்கூலுக்கு இப்படியாக ஒரு அதிபர் சேவைக்கு ஒரு ஆசிரியர் நியமிச்சிருக்குது. ரந்தினிகல மஹியங்கன வீதியில் இடம்பெற்ற விபத்தில் போலீஸ் போக்குவரத்து பிரிவு உத்தியோகத்தர்கள் 2 அடங்கலாக 3 உயிரிழந்துள்ளனர். இதேவேளை கண்டி குருதெனிய பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் 12 வயதான சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளான். டிப்பர் வண்டியொன்று முச்சக்கர வண்டியொன்று மோதியதில் ரந்தினிகல மஹியங்கனை வீதியில் விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதியும் அதில் பயணித்த மஹியங்கனை போலீஸ் போக்குவரத்து பிரிவு உத்தியோகத்தர்கள் 2 உயிரிழந்துள்ளனர். இதேவேளை கண்டி குருதெனிய பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் 12 வயதான சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளான். விபத்தில் காயமடைந்த 4 தற்போது பேராதனை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு கல்லாறு பகுதியில் உணவு ஒவ்வாமையால் நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 60 அதிகரித்துள்ளது. இன்று அதிகாலை 4:30 தொடக்கம் இவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு வருவதாக கல்லாறு மாவட்ட வைத்தியசாலையின் மாவட்ட வைத்திய அதிகாரி மயில்வாகனம் ருதேசன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். திருமண நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட இந்த குழுவினர் வாந்தி, வயிற்றோட்டம், வயிற்றுவலி, மயக்கம் போன்ற நோய் அறிகுறிகளுடன் அனுமதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். மேற்குலக நாடுகளின் எந்த வகையான தாக்குதல்களையும் எதிர்கொள்ள தாம் தயாராக இருப்பதாக சிரிய ஜனாதிபதி பஷர் அல் அசாத் தெரிவிக்கின்றார். இது தொடர்பான விரிவான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் டுநைட்டில் எதிர்பாருங்கள். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.